ஹாய் மை டே குட்டீஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறான்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி என்னென்னா ஒரு நோட்ஸுக்கு ப்ரௌன் ஷீட் போடுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது என்ன பெரிய வேலை அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிச்சிருக்கலாம். பட் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம நோட்டுக்கு ப்ரௌன் ஷீட் போடுறோம்? ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம டீச்சர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் நிறைய ஸ்கூலில் அவங்களே மெஜாரிட்டி அவங்களே சொல்லிடுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்மளே வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் வந்து நிறைய விஷஸ் கிடைக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து அங்கே ஸ்கூலில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ப்ரௌன் ஷீட் எப்படி போடலாங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ குழந்தைங்களால் அவங்களால பண்ண முடியலனாலும் ஓரளவு, ஏன்னா சில பசங்க அவங்களே கூட போட்டுப்பாங்க. மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் தான் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, இல்லையா? ஸோ அதனால் தெரியாதவங்க கற்றுக்கலாம் அதை பார்த்து. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது நான் ஒரு வீடியோ இருக்க முடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா என்னென்ன வேணும்? ஒரு ப்ரௌன் ஷீட்டு, ஒரு சிசர், ஒரு டேப்பு, ஒரு ஸ்மால் சைஸ் நோட்டு. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. நோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணிக்கிறோம். ஸோ சுற்றி ஒரு 2 இன்ச்சு, 4 பக்கமும் ஒரு 2 இன்ச்சு ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. பேப்பரை ஒன்றா மடிச்சுக்கிட்டு 2ஆக மடிச்சுட்டு நல்லா பார்த்துங்க. நோட்டுக்கு 2 பக்கமும் கவர் ஆகிற மாதிரி மடிச்சுக்கிட்டு நோட்டை இன்சைடில் உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேஜ், ஃபஸ்ட் அந்த ஒரு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அந்த அட்டையை கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு மடிச்சுக்குங்க. கரெக்டாக நீட்டாக ஒரு அயன் பண்ண மடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு அட்டை. சில பேர் அட்டை எடுக்கும்போது ஒரு பேப்பர் ஃப்ரண்ட்டோடு ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மடிச்சுட்டு ஈவனாக நெக்ஸ்ட்டு டாப் கார்னரில் அந்த நோட்டு சென்டராக உள்ள சைடில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் நல்லா எப்படின்னு பார்த்துக்குங்க. 2 பக்கமும் மடிச்சுக்கிறோம். சிசர் எடுத்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண அந்த பேப்பர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக கொஞ்சம் க்ராஸாக மாறினாலும் நமக்கு பேப்பர் கிடைக்காது. நல்லா அப்புறம் நோட்டை விரித்து வச்சுக்கிட்டு 2 நாக்கு மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த இதை வந்து இந்த பேப்பருக்குள்ளே சின்ன கேப் மாதிரி அதுக்குள்ளே உள்ள தள்ளிட்டு மடிச்சுக்குங்க. இன்சைடில் மடிச்சுக்கணும். நீட்டாக ஒரு மடித்து விட்டுட்டு இதே மாதிரி தான் 4 பக்கமும் பண்ணணும். 4 பக்கமும் அதுவும் அதே மாதிரி மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்ப தான் செய்யும். ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாக வரும் பேப்பர், ஒரு பக்கம் கம்மியாக வரும். அந்த மாதிரிலாம் ஆக தான் செய்யும். பட் நம்ம ஒரு 4-5 தடவை போட்டு பழகிட்டோன்னா நமக்கு நீட்டாக வந்துடும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதை இருந்து போடுறது கூட வந்து டைம் இருக்காது. வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும். வெளியே காசு கொடுத்து போடுவோம், ப்ரௌன் ஷீட் போடுவோம், பெயிண்டிங் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளால் நமக்கு என்ன நல்லா தெரியும் அந்த விஷயத்துக்கு குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோன்னா
அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பசங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மடிச்சுக்குங்க. அந்த கார்னர் ரொம்ப ஒட்டி வெட்டிட்டிங்கன்னா அந்த நாக்கு அது வந்து கட் ஆயிரும். அந்த நாக்கு ரொம்ப முக்கியம். அந்த குட்டி பீஸ் ரொம்ப முக்கியம். அண்டு இது இப்போ 4 பக்கம் 2 சைட்லேயும் இது பண்ணியாச்சு. ஸோ 3 சைட்லேயும் வந்து நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கம் போட்டு ஒட்டுவாங்க, இல்லை சாப்பாடு அதை வச்சு ஓட்டுவாங்க. அதெல்லாம் வச்சு பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நோட்டை வந்து நம்ம மடித்து வைக்க முடியாது. அதை காயிற வரைக்கும் ட்ரையாக ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். தெரியாமல் மடிச்சிட்டாலுமே என்ன ஆகும், ஃப்ரண்ட் பேப்பரில் போயிட்டு ஒட்டிக்கும். அது ரிஸ்க், அது தேவையில்லாமல் பேப்பர் கிழிஞ்சிரும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ டேப் ஓட்டுறது கொஞ்சம் பெட்டர், நீட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் ஒரு டேப்பு ஓட்டிட்டோன்னா நமக்கு நீட்டாக அவுட்புட் வந்துடும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ண பேப்பர்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்க பாருங்க. ஓகே, நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், அந்த கட் பண்ண பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பார்ட்ரு 2 கார்னர்லேயும் ஒரு சின்ன பார்டர் மாதிரி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அது இல்லாமலும் கொடுக்கலாம். சில பேர் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன பார்டர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அவுட்புட்டு. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேப் எடுத்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நமக்கு என்ன கலர் தோணுதோ லைட்டாக அந்த கலர் பண்ணிவிட்டு, நம்ம என்ன லேபிள் ஒட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலரில் நம்ம பண்ணால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கார்னரில் அப்படி தான் இப்படி ஒட்டிக்கிறோம். ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். மேலே ஒன்று ஒட்டிட்டு கீழே ஒன்று ஒட்டுறோம். அவ்வளோதான், 2 பக்கமும் ஒட்டியாச்சா. ஓகே, டேப்பு பேக் சைடில் நீக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லேபிள் விட்டுற வேலை தான். இது வந்து லேபிள் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு லேபிள் நம்ம போயிட்டு வாங்க முடியாது, எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் நானே வந்து ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு, ஸ்டாண்டர்டு, செக்ஷன், சப்ஜெக்டு அந்த மாதிரி இருக்குது. லேபிள் அதை ஒட்டிட்டு பேக்கில் ஒட்டி அவ்வளோதான். இப்படியும் டேப் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை 4 பக்கம் போட்டு ஓட்டினாலும் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர். ஓகே.